மருமகள் தந்திரம். ஆகாஷ், வர்ஷினி இருவருக்கும் இது தலை தீபாவளி. ஒரு தனியார் ஜவுளிக்கடையில் 1000 ரூபாய், 600 ரூபாய் என்று 2 விலையில் புடவை எடுத்தாள் வர்ஷினி. அதில் 1000 ரூபாய் புடவையை தன் அத்தை கமலத்திடம் நீட்டினாள். என்னம்மா இது? தீபாவளிக்கு உங்களுக்கு நான் எடுத்த புடவை அத்தை. என்னம்மா, புடவை ரொம்ப சைனிங்கா இருக்கு, கலரும் பளிச்சுன்னு இருக்கு. வயசான எனக்கு எதுக்கு இந்த மாதிரி புடவை? அப்படி என்ன அத்தை, உங்களுக்கு வயசாயிடுச்சு? காதோரத்துல இருக்குற வெள்ளை முடிக்கு டை அடிச்சா எனக்கு அக்கா மாதிரி இருப்பீங்க. டை அடிச்சுக்க சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க. அதை கேட்டு சிரித்த கமலம், அதென்ன, கையில இன்னொரு புடவை வச்சிருக்க, அது காட்டன் புடவை அத்தை, சிம்பிளா எனக்கு எடுத்தேன். அதனால என்னம்மா, இந்த காட்டன் புடவைய நான் எடுத்துக்கிறேன், அந்த சைனிங் புடவையை நீ கட்டிக்க என்றாள் கமலம். இரவில் ஆகாஷ், வர்ஷினி தம்பதியருக்காக ஒதுக்கப்பட்ட தனியறையில் இருந்தபோது ஆகாஷ் சொன்னான், பரவாயில்லை வர்ஷினி, அம்மாவுக்கு நல்ல ஐஸ் வச்சுதான் பேசுற. வெரி குட், வெரி குட் என்றான் லேசான நக்கலுடன். இதுதாங்க பொம்பளங்க சைக்காலஜி. ஒரு பொம்பளைய பார்த்து இன்னொரு பொம்பளை, இளமையா இருக்கீங்க, என்னை விட நீங்கதான் உசத்தி நு சொன்னபோதும் எல்லா பொம்பளைங்களும் கூலாயிடுவாங்க என்றாள் வர்ஷினி. அதே சமயம் அங்கே அடுக்களையில் இருந்த கமலமோ, என் மாமியார்ட்ட நான் போட்ட தந்திரத்தையே என் மருமக என்கிட்ட போட்டு காட்டுறா. பரவாயில்லை, மருமக பொழச்சுக்குவா என்று மனசுக்குள்ளேயே சொல்லி சிரித்து கொண்டாள்.